வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்சங் நான் இன்வெர்ட்டர் போர்டு தான். இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா டெட் ஃபால்ட்டு சுத்தமாகவே ஆன் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் இப்போ அதை சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு எந்த ஒரு பீப் சவுண்டும் இல்லை, ஆன் ஆஃபும் ஆகலை. ஸோ நான் வந்து சுவிட்சையும் ஷார்ட் பண்ணி பார்த்தாச்சு. சுவிட்சை ஷார்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ அப்பயுமே ஒர்க் ஆகலை. அடுத்து வோல்டேஜை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டிசியில் வச்சுருக்கேன். சரி, டிசியில் வச்சுருக்கேன். மீட்டரை பாருங்கள், மீட்டரில் வோல்ட்டு பாருங்கள். அதாவது சரியாக வைக்கலை, இப்போ வைக்கிறேன் மறுபடியும். மீட்டரில் வோல்ட்டை பாருங்கள், 12 வோல்ட் வருது. ஸோ அப்போ வோல்டேஜஸ் எல்லாமே வருது. ஸோ 5 வோல்ட்டும் செக் பண்ணியாச்சு, 5 வோல்ட்டும் வருது. ஸோ மறுபடியும் பாருங்கள், இங்கே 5 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலேட்டர் ஐசிலேயே, சாரி அதாவது சென்சார்லேயே நான் செக் பண்ணி காட்டுறேன். மீட்டர் பாருங்கள், 5 வோல்ட்டும் வருது. ஸோ அப்போ 12 வோல்ட்டும் வருது, 5 வோல்ட்டும் வருது. பட் டெட் கண்டிஷன். சார், நான் செக் பண்ணிவிட்டு என்ன ஃபால்ட் இருக்குன்றதை உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணதில் அந்த கிறிஸ்டல் இருக்குது இல்லைங்களா, கிறிஸ்டலுக்கு பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது. இதை பாருங்கள், எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரெசிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை இப்போ நான் எடுத்துகிட்டு வேறு ரெசிஸ்டர் வேறு போர்டிலேருந்து எடுத்துகிட்டு நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த செக் பண்ண எடுத்த ரெசிஸ்டரு. ஸோ இப்போ நான் வேறு போர்டிலேருந்து எடுத்து நான் வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. முன்னாடி வந்து என்ன 12 வோல்ட் வந்துமே நமக்கு ஒர்க் ஆகலை. பட் என்னென்னா நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆனதுனால கிறிஸ்டல் ஆக்சிலேட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆனதுனால நமக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது. பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் கை காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டர் வந்து செக் பண்ணி மாற்றியாச்சு, வேறு மாற்றியாச்சு. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆன் பண்ணி பார்த்துருவோம். பார்த்திங்க அப்படின்னா ஆன் பண்ண உடனே நமக்கு எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆன் ஆஃபும் ஆகுது. ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் பண்ணிவிட்டேன். மோட்டார் உடனே ரொட்டேட் ஆகணும். மோட்டாரும் ரொட்டேட் ஆகுது. ஸோ அவுட்புட்டும் வந்துடும். ஸோ டெட் கண்டிஷன் இருந்தது, ரெடி ஆகிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து எல்லா வோல்டேஜும் வந்தாலுமே கூட நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பிசிபி ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். போர்டு ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.